வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது பேங்க் ஆஃப் பாக்கியலட்சுமி அப்படின்ற ஒரு கன்னட மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஹேஸ்ட் த்ரில்லர். ஹேஸ்ட்ன உடனே ஒரு பெரிய கொள்ளை சம்பவம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பேங்கை கொள்ளை அடிக்கிறது அப்படின்றத அந்த படத்தோட தீமே. ஆக்சுவலா அந்த கொள்ளை சம்பவத்தை ஒரு கேங் பண்றாங்க. அந்த கேங்கோட லீடர் தான் வந்து நம்ம ஹீரோ. இவங்க வந்து கையில கிடைக்கிற பணத்தை வச்சு செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு கனவோட போறாங்க. உள்ள போய் பார்த்தா 60,000 சொச்சம் தான் வந்து அந்த பேங்க்லயே மொத்தமா இருக்கு. அதை வச்சுட்டு என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது உள்ள எதிர்பாராம லாக் ஆயிடுறாங்க. அண்ட் போலீஸும் வந்து சரௌண்ட் பண்ணிடுறாங்க. சோ இதுக்கப்புறம் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த பேங்க்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் விஷயங்கள் என்னென்ன, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் தொடங்கும் போது என்னடா ஒரு லோக்கல் பேங்கை கொள்ளையடிக்கிறதுலாம் ஒரு கதையா, மணி ஹெய்ஸ்ட பார்த்து இவங்க ஏதோ ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதுலயும் அந்த ஸ்டார்டிங்ல வரக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்ப ஃபன் கலந்துதான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ அதுவுமே பெரிய லெவல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட கிரியேட் பண்ணவே இல்லை. இதுல தேவையில்லாத லவ் சீன்ஸ், சாங்ஸ் இதெல்லாம் வேற ஃபிட் இன் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரியான ஒரு மோட்ல இந்த கதை போயிட்டு இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குனு இந்த கதை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிள் போகுது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வச்சிருந்தாங்க. அதுவுமே நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி இந்த பணத்தை வெளியே கொண்டு வரதுக்கு இவங்க எடுக்கக்கூடிய அந்த பிளான் அப்படின்றதுமே வந்து ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த பொலிட்டிக்கல் விஷயம் அப்படின்றதையுமே வந்து ரொம்ப சூப்பரா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. சோ இது மாதிரி நிறைய சர்ப்ரைசஸ் அப்படின்றது இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எனக்கு என்னன்னா, இவ்வளவு விஷயங்களை பின்னாடி வச்சிருந்தாங்கல்ல, இது மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட இந்த கதையை சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு சூப்பர் படமாவே இருந்திருக்கும். பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்சபிளான ஒரு படம் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 out of 5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.